பிரச்சனை நினைக்காதீங்க. இப்ப இந்த தூண்டு மீனுண்ணா கண்ணை பார்த்தா வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ரீசெண்டாக மீன் வாங்குறதுக்காக காசிமேடு வரையும் போயிருந்தாங்க. கரண்ட்டாக என்ன ரேட்டில் அதுவும் என்னென்ன மாதிரி வெரைட்டி மீன்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காசிமேடு தாங்க. எப்போவுமே இங்கே களை கட்டும். கார்த்திகை மாதம்ன்றதுனால மீனோட ரேட் எல்லாமே வந்து கம்மி பண்ணி தான் வித்துட்டு இருந்தாங்க. வஞ்சரம் மீன் இருக்குது, கடல் விரால் இருக்குது, அயில மீன், நண்டு, அதுக்கப்புறம் சீலா, சங்கரா மீன், பாறை மீன், நிறைய சீலா மீன் அந்த டைம் வந்து மாட்டியிருக்கு. வெள்ளை வாவல் இருக்குது, கருப்பு வாவல் இருக்குது. இந்த 2 வஞ்சரம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா. இதெல்லாம் வந்து சின்ன சைஸ் வாவல் மீன். இதெல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாய் தான். இதெல்லாம் 100 ரூபாய் இந்த கூரெல்லாம். அது போக நாக்கு மீன் இருக்குது. இதெல்லாமே வந்து கூறு வந்து 300 ரூபாய். இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா திருக்க மீன் இருக்குது, பெரிய இறால் இருக்குது, கனவா மீன் இருக்குது, அப்புறம் நிறைய கலந்த மீன்லாம் இருக்குது. இதெல்லாமே 400 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் வரையும் சொல்கிறாங்க கூடைக்கு. அது போக இதில் இருக்கிற இந்த ஒரு திருக்க மீன் மட்டுமே 300 ரூபாய். இந்த பெரிய சைஸ் இறால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் வந்து சொல்கிறாங்க. அது போக நிறைய சீலா மீன் வந்து இருக்குது. நண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ வந்து 300 ரூபாய் தான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கூறு வந்து 300 ரூபாய் 400 ரூபாய். இந்த பால் சோளா வந்து 200 ரூபாய் தான் ஒன்று. நிறைய மீன் வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய கடையில் மாறுபடும். ஒரு இடத்துல 300 ரூபாய் சொல்லுவாங்க, இன்னொரு கடையில் போட்டிங்கன்னா 400 ரூபாய் சொல்லுவாங்க. அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் கடையை பார்த்து விசாரித்து உங்களுக்கு சௌகரியப்படுற இடத்துல வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இங்கே நிறைய ஃப்ரெஷ் மீன் இருக்கிறதுனால கூட வந்து பழைய மீனும் வந்து கலந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க. இங்கே நிறைய மீன் வந்து பெரிய பெரிய மீன் தான் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். ஒரு மீன் வந்து 600 ரூபாய். இந்த சீலா மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் 600 ரூபாய் 400 ரூபாய் வந்து விற்கிறாங்க. இந்த நண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் தான் கூறு. இந்த கூடையில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரையும் வந்து சொல்கிறாங்க. ரேட் வந்து மாறுபடும் ஒரு ஒரு கூடைக்கு. இங்கேயுமே கூடையில் பார்த்தீங்கன்னா நிறைய இறால் இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய இறால். இதெல்லாம் வந்து 1800 கிட்ட சொல்கிறாங்க. அது போக இங்கே நிறைய கூடையில் வந்து ஒரு ஒரு கலந்த மீன் வச்சுருப்பாங்க. அது போக டைகர் ப்ரான்ஸ் இருக்குது. அது போக கலந்த மீன், நண்டு, எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா 800 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரையும் சொல்கிறாங்க. எல்லாமே ரேட் வந்து வேரி ஆகும் ஒரு ஒரு கூடைக்கு. இங்கே வந்து நம்ம மொத்தமாக வந்து வாங்கிட்டு போகலாம். நாங்கள் வந்து போனது பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 9 மணிக்கு தான் போயிருந்தோம். நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்துருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து அந்த ஃபிஷர்மேன் கிட்டேருந்தே நம்ம வந்து வாங்கிக்கலாம். இன்னும் கம்மி ரேட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷீலா இருக்குது, அது போக கடல் விரால் மீன் எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வாங்கினா ஃபேமிலியை தாராளமாகவே சாப்பிட்லாம். இங்கே நிறைய மீன் கடைகள்லாம் வந்து இருக்குது. ஸோ ஸ்லாட் நம்பர் படி தான் அவங்க வந்து மீன் வந்து விற்றுட்ருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து மீன் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, இல்லை லாங்காக போகணும் அப்படின்னாலும் இங்கே ஐஸ் பீசஸ்லாம் வந்து கிடைக்குது. 10 ருபீஸ் போல் தான் வந்து விற்கிறாங்க. இன்கேஸ் டிலே ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஐஸ் போட்டு கூட வச்சுக்கலாம். இங்கே இருந்து தான் வேறு வேறு ஊருக்குலாம் வந்து மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, சேலும் பண்ணுறாங்க. ஹோல்சேலாகவும் வந்து வாங்கிட்டும் போவாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் கூட போட்டு வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. தென் முன்னாடி நம்ம சேனலில் காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டை ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 200 கிலோ பெரிய கோலா மீனை வந்து போட்லேருந்து இறக்குறத அப்படியே வந்து காட்டியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், நம்ம சேனலில் வந்து இருக்குது. இது வந்து இன்னொரு சைடு இங்கேயுமே பாருங்கள், பாறை மீன் இருக்குது, கனவா இருக்குது, வாழை மீன் இருக்குது, மஞ்சள் பாறை மீன் இருக்குது, கிழங்கா மீன் இருக்குது, இறால் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக தான் இந்த சைடு வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் எல்லாமே பார்க்குறதுக்கு. இங்கேயுமே ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே கீழே தான் இருக்குது. பட் எல்லாமே ஒர்த்துங்க. கடல் விரல் மீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மீன் வாங்கினா போதும். இதெல்லாம் வந்து 100 ரூபாய் தான். இது எல்லாமே வந்து 100 ரூபாய் தான். 100 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ மீன் வந்து தரது வந்து உண்மையாக தாராளமாக வந்து நம்ம வாங்கலாம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான். இதெல்லாம் பாறை மீன். இங்கேயுமே கூடையில் நிறைய மீன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து 1500 ரூபாய் ஒரு கூடை. நண்டு இருக்குது, அது போக சங்கரா மீன் இருக்குது. இதெல்லாம் லாப்ஸ்டர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்ததுன்னா இதோட ரேட்லாம் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. பட் இது உயிரோடு இல்லைங்கிறதுனால 1 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கூடைக்கு வந்து 1500 ரூபாய் தான் ரேட்டு. 1200 1800 அந்த ரேட்டில் தான் வந்து சொல்கிறாங்க கூடைக்கு. இந்த சைடுமே இருக்கிற எல்லாமே வந்து கலந்து வச்சுருப்பாங்க. லாப்ஸ்டர்ஸ் இருக்குது, நண்டு இருக்குது, அதுக்கப்புறம் பெரிய பெரிய சங்கரா மீன் இருக்குது, பாறை மீன் இருக்குது. எல்லாம் கூடைக்கு 1800க்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே தாராளமாக வாங்கலாம்.
நிறைய மீன் இருக்கு பாருங்க. பாருங்க இந்த போட்ல வந்து நிறைய கனவா மீன் மாட்டியிருக்கு. ஸோ இந்த கனவா மீன்லாம் வந்து இப்போ இறக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து கூடையில போட்டு மீன்பாடி வண்டியில வந்து ஏத்திட்டு இருக்காங்க. நல்லா பெரிய பெரிய கனவாவா தான் இருக்கு. இது எல்லாமே இப்போ மார்க்கெட்டுக்கு போகும். ஏகப்பட்டது வந்து பேரல்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து கொட்டிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இவங்க கிட்ட வந்து டைரக்ட்டா வாங்கலாம். பட் நெறைய வாங்குற மாதிரி இருக்கும். 1, 2லாம் வந்து நம்மளால வாங்க முடியாது. ஸோ இவங்க கிட்ட வாங்கணும் அப்டின்னா, டைரக்ட்டா வாங்கும்போது நெறைய குடுப்பாங்க. அந்த டைம்ல ரேட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். இதுவே மார்க்கெட்குள்ள வந்து நம்ம கூடையில முழுசா வாங்குறோம் அப்டின்னா, இன்னும் அதிகமா தான் சொல்லுவாங்க. வலையில வந்து நெறைய மீன் மாட்டியிருந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் படகு. அந்த படகுல வந்து நெறைய மீன் வந்து அந்த இடுக்குல வந்து மாட்டியிருந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய போட் அது எல்லாமே வந்து கடலுக்கு போயிட்டு வந்த போட் எல்லாத்தையுமே வந்து அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. லைனா எவ்ளோ போட் இருக்கு பாருங்க. இந்த படகுக்கு இந்த சைடே பார்த்தீங்கன்னா, நெறைய மீன் கடைகள் வந்து இருந்துச்சு. சேம் ரேட் தான். பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட்ல தான் வந்து வித்துட்டு இருந்தாங்க. தென் இந்த காசிமீர பொறுத்த அளவுல நெறைய மீன் கடைகள் வந்து இருந்தாலும், ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் கருவாடு வந்து இங்க கிடைக்குது. அதுவும் ரொம்ப கம்மி ரேட்ல வந்து வித்துட்டு இருந்தாங்க. கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹100 தான். அவ்ளோ கருவாடு வந்து இருந்தது. அதுலயும் நெறைய வெரைட்டி கருவாடு வந்து இருந்துச்சு. தென் நீங்க இன்கேஸ் நீங்க ஃபிஷ் வாங்கிட்டீங்கன்னா, காசிமேட்ல வந்து கிளீன் பண்ணி நம்மளுக்கு கட் பண்ணியும் குடுத்துருவாங்க. அது பெரிய ஃபிஷ்ஷா இருந்தாலும் சரி, இல்ல சின்ன மீனா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அழகா கிளீன் பண்ணி கையில குடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் எனும் நான் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.